27 முதல் அகில இந்திய ஆண்கள் பெண்கள் கூடைப்பந்து போட்டிகள் தொடக்கம். கோயம்புத்தூர் மாவட்ட கூடைப்பந்து சங்கம் சார்பில் நடத்தப்படும் அகில இந்திய ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான கூடைப்பந்து போட்டிகள் வரும் மே 27 முதல் 31 வரை கோவையில் நடைபெறுகின்றன. கடந்த 58 ஆண்டுகளாக ஆண்கள் பிரிவிலும் 22 ஆண்டுகளாக பெண்கள் பிரிவிலும் இப்போட்டிகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகின்றன. கோவை வ.உ.சி. பூங்கா உள் விளையாட்டு கூடைப்பந்து மைதானத்தில் நடைபெறும் இந்த போட்டிகள் குறித்து தமிழ்நாடு கூடைப்பந்து கழக துணைத் தலைவரும் கோவை மாவட்ட கூடைப்பந்து கழக தலைவருமான ஜி. செல்வராஜ் மற்றும் நிர்வாகிகள் செய்தியாளர்களிடம் பேசினர். அப்போது ஆண்கள் பிரிவில் இந்திய விமானப்படை, இந்திய ராணுவம், இந்திய கடற்படை, கேரள மாநில மின்சார வாரியம், பேங்க் ஆப் பரோடா, இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி, கேரள போலீஸ் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட கூடைப்பந்து சங்கம் உள்ளிட்ட 8 முன்னணி அணிகள் பங்கேற்கின்றன. பெண்கள் பிரிவில் சவுத் சென்ட்ரல் ரயில்வே, சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே, சதர்ன் ரயில்வே, ஐசிஎஃப், கேரள மாநில மின்சார வாரியம், சென்ட்ரல் ரயில்வே, கேரள போலீஸ் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட கூடைப்பந்து சங்கம் உள்ளிட்ட 8 அணிகள் மோதுகின்றன. ஆண்கள் பிரிவில் சாம்பியன் அணிக்கு ரூபாய் 1 லட்சம் ரொக்க பரிசும், நாச்சிமுத்து கவுண்டர் கோப்பையும், இரண்டாம் இடத்துக்கு ரூபாய் 50,000 மற்றும் டாக்டர் என். மகாலிங்கம் கோப்பையும் வழங்கப்பட உள்ளது. பெண்கள் பிரிவில் வெற்றி பெறும் அணிக்கு ரூபாய் 75,000 மற்றும் சிஆர்ஐ பம்ப்ஸ் கோப்பையும், இரண்டாம் இடத்துக்கு ரூபாய் 50,000 மற்றும் கோப்பையும் வழங்கப்படும். மே 27 முதல் 29 வரை லீக் போட்டிகள் நடைபெற உள்ள நிலையில் மே 30 அன்று அரையிறுதி போட்டிகளும், மே 31 அன்று இறுதிப் போட்டிகளும் நடைபெறுகின்றன. தினமும் மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரை போட்டிகள் நடைபெறும். பொதுமக்கள் அனைவருக்கும் இலவச அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சார்பாக கடந்த 52 ஆண்டுகளாக நாச்சிமுத்து கவுண்டர் கோப்பைக்கான ஆண்டவர் அணிக்கும் 22 ஆண்டுகளாக சிஆர்ஐ பம்ப்ஸ் கோப்பைக்கான பெண்களுக்கான விளையாட்டு போட்டியும் இந்த கூடைப்பந்து மைதானத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த 59வது ஆண்டுக்கான கோப்பை நாச்சிமுத்து கவுண்டர் கோப்பை ஆடவர் அணியில் கிட்டத்தட்ட 8 அணிகள் பங்கு பெறுகிறது. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், சென்னை அணி, ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், டெல்லி அணி, அதுபோக கேஎஸ்சிபி அணி, இது அனைத்தும் பங்கு பெறுகிறது. அதே போன்று பெண்கள் அணியில் ரயில்வேஸ் அணிகள் 7 அணிகளும், கோவை மாவட்ட அணியும் பங்கு பெறுகிறது. விளையாட்டுப் போட்டிக்கான பரிசு தொகையாக சுமார் 1 லட்சம் முதல் பரிசாக வழங்கப்படுகிறது. ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு